என்னை நானே மேம்படுத்திக் கொள்ள வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகள்ல முதல் பண்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பண்பு என்ன அப்படின்னா சுய பரிசோதனை அல்லது சுய ஆய்வு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுங்கிறது முக்கியமான நிகழ்வாக ஒரு நபருடைய வாழ்க்கையில அத்தியாவசியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமலே தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானே இருந்தானே அப்படிங்கிற திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாடல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தான் யார் அப்படின்றத உணரக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு எப்போது வருகிறதோ அவன் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஒரு மேன்மையான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தான் அவர் குறிப்பிடுகிறார். அப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு ஆய்வு அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு நம்ம சொல்லலாம். அவருக்குள் இருக்கக்கூடிய திறமைகள் என்ன, பண்பு நலன்கள் என்ன, அவருக்குள் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அப்படிங்கிற நிகழ்வை பிரத்தியொரு மனிதனிடமிருந்து அறிந்து கொள்ளாமல் தன்னைத்தானே உள்நோக்கி பார்த்து ஆராய்ந்து அறிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலையை அடைய முடியும். இரண்டாவது பண்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, உடல் நலமும் மனம் நலமும் பிரதானமா இருக்கக்கூடியது உணவு பழக்க வழக்கங்கள். இந்த உணவு பழக்க வழக்கத்தில் தான் அடி நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இயக்கங்கள் அப்படிங்கிறது உடலை சார்ந்து இருந்தாலும் அந்த உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த உணவு. அப்ப இந்த உணவு பழக்க வழக்கத்திலிருந்தே அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய நடத்தைகள், அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய செயல் அப்படிங்கிறது முடிவெடுக்கப்படுகிறது. அப்போ உடல் நலம் அப்படிங்கிறதுக்கு உணவு பழக்க வழக்கங்களும், உடல் நலம் நலமாக இருக்கும்போது அவனுடைய மனநிலையில தெளிவாகவும் சரியான ஒரு சிந்தனைகளும் எண்ணங்களும் ஏற்படும். அவனுடைய வாழ்க்கையில அது ஒரு மேம்படுவதற்கான ஒரு வழியாக அமையும். அடுத்து இருக்கக்கூடிய பண்புகள்ல மிக மிக முக்கியமான ஒரு பண்பாக விழிப்புணர்வு, கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவேர்னஸ் சொல்லுவோம். அப்போ இந்த விழிப்பு அப்படிங்கிறது எல்லா ஆத்மாவுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஆழமான நிலை. ஏன்னா இந்த விழிப்பு அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்குமே கவனிக்கக்கூடிய ஒரு பண்பு தான் அந்த விழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு மனிதன் என்ன செய்கிறான், என்ன நிகழ்வுகளை அவன் செய்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு விழிப்பாக கவனிக்கும் போது கவனிக்க அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை நோக்கி அவனை பயணப்படக்கூடிய ஒரு பண்பாக அது உறுதுணையாகவும் அந்த விழிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதனால கவனித்தல் அப்படிங்கிற ஒரு நிலையும் விழிப்பு அப்படிங்கிற நிலையும் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான நிலையை நோக்கி அவன் பயணப்பட முடியும். அடுத்ததாக காலம் அப்படிங்கிற ஒரு உணர்தல். ஏன்னா எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு இடமும் ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது. அப்போ இந்த காலம் அப்படிங்கிறத உணர்ந்தால் காலத்தில் இந்த நிகழ்வை நான் செய்தால் என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால், காலத்தை உணர்ந்து கொண்டால் அவன் வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஒரு வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது. வாழ்வியல் பழக்க வழக்கங்கள். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய பழக்க வழக்கங்கள் நம்ம தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நேரத்துக்கு தூங்குறது இல்லை, பசிக்கு சாப்பிட்றது இல்லை, வாழ்வியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம்மளுடைய உடல்நிலையிலிருந்து மனநிலையிலிருந்து நம்மளுடைய செயல்பாடுகளிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த நபர் இந்த செயலை செய்வாரா அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக வகிக்கிறது. அதனால வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுல நம்ம மிகவும் கவனம் செலுத்தி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொண்டு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய நடத்தைகள்ல மிகவும் கவனமாக விழிப்போட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலையை அடைய முடியும். இதுபோல இனியதொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர், வாழ்வியல் பயிற்சியாளர் ராஜ் அருளானந்தம். நன்றி, வணக்கம்.